கர்த்தருடைய வார்த்தைக்காக மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆமென். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. தேவனுடைய கற்கள் என்கிற தலைப்பில் நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேச போகிறேன். இந்த கல் என்று பேதுருவை குறித்து இயேசு சொன்னார். இயேசு சொல்லும்போது நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுரு அப்படின்னா கற்பாறை என்பது பொருள். வேதத்தில் மனிதர்களுக்கு என்று சொல்லி பல அடைமொழி வார்த்தைகள் இருக்கிறது. அதுபோல இந்த கல் என்று சொல்லுவது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு பொருந்தும். ஏன்னா நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதாவது பேதுருவை கொண்டு என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஒரு திருச்சபை என்று சொல்லும்போது அதற்கு சொல்லி அதை கட்டுவதற்கு சொல்லி சில முறைகள் வழிகள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு தேவையான பொருட்கள் இருக்கிறது. சபை என்று சொல்லுவது ஒரு கட்டடம் அல்ல. சபை என்று சொல்லுவது ஜனக்கூட்டம். அப்போ ஒரு ஜனக்கூட்டத்தை கட்டி எழுப்புவது என்று சொன்னால் ஜனம் அல்லது ஒரு நபர் மூலமாய் ஜனங்களை கூட்டி சேர்ப்பது. ஸ்தோத்திரம். அதுதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு பேதுருவின் இடத்திலே சொன்னார். இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் பல நிலையிலே அறிந்திருந்தார்கள். இயேசு கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிலர் சொன்னாங்க தீர்க்கதரிசி, சிலர் சொன்னாங்க எலியா வந்திருக்கிறார்னு சொன்னாங்க. இப்படி ஒரு சில வார்த்தைகளை மையப்படுத்தி அவங்க தெரிஞ்சதை சொன்னாங்க. ஆனா பேதுருவின் இடத்துல இயேசு கேட்டார், பேதுருவே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? அப்ப அவர் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட நபர், நீர் அவருடைய குமாரன் அப்படின்னு சொன்ன, அதாவது தேவகுமாரன் என்கிற வெளிப்பாடு இந்த பேதுருவுக்கு கிடைத்தவுடன் அவர் சொன்னார், நீ சீமோனின் குமாரனாகிய பேதுரு, உன் பேர் பேதுருன்னு சொல்லப்படாம என்ன செய்யப்படும்? கேபான்னு சொல்லப்படும். நீங்க அதுக்கு அர்த்தம் வந்து யோவான் 1:42 சொல்லப்பட்டிருக்கு. 1:42 கேபா என்று உன்னை நான் அழைக்கிறேன். கேபான்னா கற்பாறைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த கல்லின் மேல், அப்போ ஒவ்வொரு நபரையும் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த பேதுருவா ஒரு கற்பாறை, எதையும் செஞ்சு முடிச்சிருவாருங்கிற ஒரு தேவன் ஒரு பேதுருவினுடைய அந்த நிலையை அறிந்திருந்தார். அதனாலதான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவிடத்தில் சொன்ன. சும்மா சொல்லியிருக்கலாம், ஆனா நீ பேதுருவா இருக்கிறாய் என்று சொல்லி இந்த கல்லின் மேல் கட்டுவேன். அப்ப பேதுரு வந்து ஒரு கற்பாறை. அந்த கற்பாறையில தான் அந்த கர்த்தருடைய திருச்சபை கட்டப்படும் என்கிறதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவர் விலையேற பெற்ற கல், மூலை கல் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு
2:4 வாசிங்க. 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. போதும். 6ஆம் வசனம் பாருங்க, 2வது வரியில விலையேற பெற்ற, ஆமா ஸ்தோத்திரம், மூலைக்கல் என்று எழுதப்பட்டிருக்கு. விலையேற பெற்ற மூலைக்கல். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள கல், மூலைக்கல், மூலைக்கு தலைக்கல், ஸ்தோத்திரம், பரீட்சிக்கப்பட்ட கல், வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய கல் என்றெல்லாம் அவருக்கு நிறைய பேர் இருக்குது. அவரால் பிறப்பிக்கப்பட்ட நாமும் சில நேரத்தில் பேதுருவை மாதிரி கற்பாறை என்று சொல்லக்கூடியவர்கள் என்கிற நிலையில தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செருபாபேல் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசியை போன்றவர், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற ஒரு ஆசாரியத்துவ தன்மைக்கு ஏதுவானவர். செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ அவர் தலைக்கல்லை கொண்டு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த தலைக்கல் யாரு? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது காண்கிற கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதனால இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு தலைக்கல், மூளைக்கல், ஜீவனுள்ள கல், பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல் என்று நிறைய அர்த்தமுள்ள வார்த்தைகளை அவருக்கு பெயராக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால மத்தேயு சுவிசேஷம் 16:18 நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கல் என்பது இயேசு கிறிஸ்து. உண்மைதான். ஆனா இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தை சொன்னதுனால இந்த கல் என்பது பேதுரு. ஒரே வசனத்துல பல சந்தர்ப்பத்துக்கு ஏற்றார் போல பரிசுத்த ஆவியானவர் அதை விளக்கி இருப்பார். அப்ப இந்த கல் அப்படிங்கிறது கர்த்தர் நம்மை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அப்ப இந்த கல் அப்படின்னு சொல்ற கல் யாரா இருக்கணும்? நீங்களும் நானுமாகத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட கல் என்று எழுதியிருக்கிறது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டது யாரு? நீங்களும். இயேசு அவரா இருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்ல, அவர் பிதாவினுடைய குமாரன். அவர் இருக்கிறார். நாம் தான் உருவாக்கப்பட்டவர்கள். உருவாக்கப்பட்ட நம்மை தான் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைக்கிறார். இன்னொரு இடத்துல அழைக்கிறார், அழைத்தவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று எழுதியிருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. முதல்ல ஒரு மனிதனுக்கு வருவது அழைப்பு, அது பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். அதிலிருந்து சிலரை பரிசுத்தம் வேலையை செய்வதற்கு பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்வதற்கு தெரிந்து கொள்ளுகிறார். இது ஆரோனும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுபோல சில இடங்களில கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். தேவராஜ்யத்துக்கு போகும்போது தெரிந்து கொள்ளுகிறார். அதுவும் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல போய் அவளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைப்பை உதாசீனப்படுத்தும் போது ஆகாதென்று புறக்கணிக்கப்பட்ட சிலரை தெரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு எடுக்கிறார். அல்லேலூயா.
இப்படி வேதத்துல கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு என்று ஒன்று இருக்கிறது. அப்போ நாமும் இந்த உலகத்தில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நம்மையும் ஆண்டவர் ஒருவேளை அழைத்திருக்கலாம், தெரிந்தெடுத்திருக்கலாம், பிரித்தெடுத்திருக்கலாம், பரிசுத்தப்படுத்தி இருக்கலாம், ஸ்தோத்திர நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் மாற்றி இருக்கலாம், ஆவியிலே ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் நம்மை உருவாக்கி கொண்டு வரலாம், தரிசனங்களை தரலாம், தேவ திட்டங்களை விளக்கி காட்டலாம், நம்முடைய ஆவிக்குரிய தன்மையையும் அர்ப்பணிப்பையும் தேவ சமூகத்தில் நாம் செலவழிக்கிற நேரத்தையும் வைத்துத்தான் இவைகளை பகுத்து அறிய முடியும். அப்படி இருந்து பகுத்து அறியக்கூடிய ஒரு நிலையில இருந்த பேதுருவை பார்த்துத்தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ நம்மிலே தேவனுடைய சபை கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையே கட்டுறது பெரிய கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்றேன், முதல்ல தேவ காரியத்தை முக்கியப்படுத்துங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் தானா என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய வார்த்தை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். முதல்ல தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது ஊழியமோ வேலையோ. முதல்ல தேவன், இரண்டாவது குடும்பம், ரொம்ப முக்கியம். இப்படி கிறிஸ்துவுக்குள் சரியாய் தன்னை வளர்த்து கொண்டு வரக்கூடியவங்க மேல தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கும். நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். ஸ்தோத்திரம். பேதுருவை போல பேதுருவை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபை என்றால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். நம்ம ஊர்ல கிராம சபை இருக்குது, ஊராட்சி சபை இருக்குது, அதுக்கப்புறம் கோயில்ல சங்க சபை இருக்குது, ஜாதி சங்க சபைன்னு வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லை. நமக்கு வேதம் சொல்லுவது பரிசுத்த சபை, ரட்சிக்கப்பட்ட சபை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். இவர்களை ஆண்டவர் கட்டுவிப்பேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவிப்பேன். இவர்களை கொண்டு சிலரை கர்த்தருக்குள் கட்டுவேன் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் பேதுருவிடத்தில் சொன்னது போல இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் இந்த நாளிலே நம்மோட பேசுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உங்களை கொண்டு திருச்சபையை கட்டுவார். உங்களை கொண்டுதான் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தருக்குள் கட்டுவார். உங்களை கொண்டு புறஜாதிகளை பிரித்தெடுத்து அவருடைய திருச்சபையிலே கொண்டு கட்டுவார். ஆமென். கட்டுதல் அப்படின்னா ஒரு வீட்டை கட்டுறது மாதிரி. ஆரம்ப அஸ்திவாரம் சுவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறது போல ஜனங்களை நம்ம கவனிச்சு பார்த்து அவங்க தேவைகளை அறிந்து சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள்ள நடத்தி, ரட்சிப்புக்குள்ள நடத்தின பிறகு ஞானஸ்நானத்துக்குள்ள அவங்களை நடத்தி, ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவிக்குரிய சோதனைகள் வரும் என்பதை அவர்களுக்கு பக்குவமாய் சொல்லிக் கொடுத்து அவைகளை மேற்கொள்வதற்குரிய கிருபைக்காக அவர்களை அதிகமாய் செபிக்கவும் உபவாசிக்கவும் வசனத்துக்கு தினமும் வாசித்து கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய வெளிப்பாட்டை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கவும் இப்படியாய் அவர்களை படிப்படியாய் வளர்த்துகிற பொறுப்பு நமக்கு உண்டு. ஆமீனா. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைய கழுவுறது, துடைக்கிறது, அதுக்கு பால் ஊற்றுறது, வளரும் போது வளருவதற்கு ஏற்ற ஆகாரம் கொடுப்பது, வியாதியை குணப்படுத்துவது, அதை கவனித்து பார்ப்பது, அந்த குழந்தையின் மேல முழு கவனத்தை வைத்திருப்பது, இப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கிறாங்களோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருச்சபையை வளர்க்கிறார். அல்லேலூயா. அதை கட்டி எழுப்பக்கூடிய பொறுப்பு எல்லாருக்கும் உண்டு. ஆமென். உங்க வீட்டில் 4 பேர்னா காலையில் ஒருத்தர் தோசை சுட்டுருப்பாங்க, ஒருத்தர் சட்னி அரைச்சிருப்பாங்க, ஒருத்தர் கோவத்தில் சட்டியை பெட்டி 2 அடிச்சுட்டு கோவத்தில் 2 வேலை செஞ்சு வச்சிருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த குடும்பத்தினுடைய பராமரிப்பு இருக்கிறது. அப்ப திருச்சபை என்று சொல்லும் போதும்
அந்த ஊழியத்தை நம்ம கட்டுவது, கட்டி எழுப்புவது, ஜனங்களை தங்க வைப்பது, ஜனங்களை தேவனுக்குள்ள வளர்ப்பது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்களுக்கு ஜெபிப்பது, அவர்களை ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனத்தை விளக்க காட்டுவது, இப்படி பல உத்தரவாதங்கள் நமக்கு உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேலையை செய்வதற்கு தான் பேதுருவை இயேசு கிறிஸ்து முன் அறிந்து முன் குறித்ததுனால இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அப்போ நம்மை கர்த்தர் விலையேற பெற்ற பாத்திரங்களாக, மூளை கற்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அஸ்திபார கற்களாக, ஸ்தோத்திரம், இப்படி ஆண்டவர் நம்மை ஆலயத்தில் வைத்து கட்டி, ஸ்தோத்திரம், அந்த ஆலயத்தினுடைய ஒரு முழுமைக்கு தோள் கொடுக்கிறவர்களாக நம்மை கற்களாக நிலைநிறுத்துகிறார். அப்படிங்கிற கோணத்துல நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு தான், ஆனா அதை பேதுருவை கொண்டு கட்டி எழுப்புகிறவர் கிறிஸ்து. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்மை கட்டுகிற காரியங்களில செயல்படுத்தணும், பயன்படுத்தணும். சபையில சிலர் பாய் போடுறாங்க, சிலர் பாயை மடக்கி வச்சுட்டு போறீங்க, சிலர் சண்டே ஸ்கூல் நடத்திருக்கிறீங்க, சிலர் இந்த சிறுவர் ஊழியத்தில் டீச்சராக இருக்கீங்க. படித்து டீச்சராக முடியல, ஆனால் ஏசப்பா நம்மளை எப்படி மாற்றிருக்காரு. சோத்திரம், அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். நான்லாம் சிறுவர் ஊழியத்தில் டீச்சராக இருந்து டைரக்டராக இருந்து தான் பிரசங்கிக்கவே கற்றுக்கிட்டேன். அந்த பாட விளக்கங்கள் இருக்கும் இல்லையா, பிள்ளைகளுக்கு இதை நடைமுறைப்படுத்தி சொல்லுங்கன்னா அப்படி தான் பிரசங்கம் பண்ண கற்றுக்கிட்டேன் நான். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிதான் பழக்க வைத்தார். அப்போ என் மேல் திருச்சபையை கட்டுவதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? பழக்கினார். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஜீவனுள்ள கற்களா நம்ம இருக்கணும். அப்பதான் கர்த்தர் எடுத்து நம்ம என்ன செய்வார்? சபையை கட்டுவதற்கு பயன்படுத்துவார். இந்த கல் யார்? அந்த கல்னா நம்ம தான், பேதுரு தான், நாம தான். படிப்பறிவு இல்லைன்னு சொல்லலாம், ஞானம் இல்லைன்னு சொல்லலாம், பலம் இல்லைன்னு சொல்லலாம், அறிவில்லைன்னு சொல்லலாம், எது இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கொண்டு கட்டுவேன்னா கட்டிடுவார். ஆமென். நம்மை கொண்டு கர்த்தர் திருச்சபையை கட்டுவார். ஒரு திருச்சபையினுடைய ரட்சிப்பு, வளர்ச்சி, ஒரு திருச்சபையினுடைய விரிவாக்கம், இதெல்லாம் ஒரு தனி மனிதனால் உண்டாக முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டுறார். ஆலயத்தை கட்டும்போது அதுக்கு வேலை செய்யக்கூடிய கொல்லர், தச்சர், ஸ்தோத்திரம், பொன் வேலை செய்யக்கூடியவங்க, சித்திர வேலை செய்யக்கூடியவங்க, திரைச்சிலையை பின்றவங்க, ஆசாரியனுக்கு வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்துறவங்க, ஏபோத்தை தயார் பண்றவங்க, ஊரிம் தும்மிம் என்று சொல்லக்கூடிய அந்த கற்களை ஆயத்தப்படுத்துறவங்க, சோதரம், இப்படி நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் ஆலயத்தை கட்டினாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த கல்லின் மேல் இந்த சபையை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாருன்னா, உங்களை கொண்டு இந்த திருச்சபையில தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு இந்த கிராமங்களிலே பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு இந்த ஊழியத்துல பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த கல் நம்ம எப்படிப்பட்ட கல்லாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம அஸ்திபார கற்களாய் இருக்க வேண்டும். முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்திபார கற்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்திபார கல். ஒரு திருச்சபையினுடைய அஸ்திபாரம் மிகவும் முக்கியம். அல்லேலூயா. முதல்ல ஒரு வீடு கட்டினா கொத்தனார் எந்த கல் வைப்பாரு? அஸ்திபார கல் வைப்பாரு. அந்த அஸ்திபாரம் வானம் தோண்டி, வானம் சொன்னா தெரியாத மலையாளம் ஆயிடுச்சு, அஸ்திபாரத்தை தோண்டி முதல்ல பவுண்டேஷன்ல வைக்கக்கூடிய கல் எங்க வைப்பாங்க?
மூலையில வைப்பாங்க. நமக்கு மூலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப மூலைக்கல் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற அஸ்திபாரம் யாரா இருக்க முடியும்? ஒரு திருச்சபையில் இருக்கிற மூத்த விசுவாசிகளா இருக்க முடியும். ஆமென். முதல்ல ரசிக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க. அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய பிரயாசம், அவங்களுடைய உழைப்பு, அவருடைய ஆத்தும பாரம், ஜபம், உபவாசம், பிரச்சனைகளை சந்திப்பது, சோர்ந்து போய் எழும்புவது, சோதரம், அப்படி பல கிரியைகளை செஞ்சிருப்பாங்க. அவங்க தான் யாரா இருக்க முடியும்? அஸ்திபார கற்களா இருக்க முடியும். நான் சொல்லுகிறது அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து, அதனுடைய மூலக்கல் இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபாரத்தினுடைய மற்ற கற்கள் யாரா இருக்க முடியும்னா மூத்த விசுவாசிகளா தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலை கல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனோடு கூட மூத்த விசுவாச பிள்ளைகளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க, உங்களுக்கு புரியும். 1 பேதுரு 2:4 முதல் 7 வசனங்கள் வரை வாசிங்க. 1 பேதுரு 2:4 முதல் 7 வரை. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில், நல்ல கவனிங்க, சேர்ந்தவர்களாகிய நீங்களும், நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை முக்கியம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படுகிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால், அங்கு சொல்லப்படும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தில் அவர் மூலைக்கல், அதோடு கூட அதை போல 5ஆம் வசனத்துல ஜீவனுள்ள கற்களை போல. அப்ப நாம எல்லாம் யாருன்னா அஸ்திபாரத்திலே இணையக்கூடிய கற்கள். அல்லேலூயா. அஸ்திபாரத்துல மிக மிக முக்கியமான ஒன்று வசனத்தின் மேல உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள். அதைத்தான் இந்த பேதுரு அழகா தெளிவா சொல்றார். ஏசாயா சொல்லும் போது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று அந்த வசனத்தை முடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மனுஷகுமாரன் பூமியிலே வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டதற்கு காரணமும் அஸ்திபாரம் நிரூபணமாகாம இருக்கணும். இன்னைக்கு கடைசி காலம், ஆரம்ப வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தம், ஆரம்ப வாழ்க்கையில் இருந்த விசுவாசம், ஆரம்ப வாழ்க்கையில் இருந்த அர்ப்பணிப்பு, ஆரம்ப வாழ்க்கையில் இருந்த உபவாசம், ஆரம்ப வாழ்க்கையில் ஆண்டவர் மேல இருந்த தாகம், இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழான அருவருப்புகள் வந்துவிட்டது என்று தானியேல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிற நாம், ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, ஐயோ நாம் என்ன செய்வோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருக்குள், ஆலயத்துக்குள், சபைக்குள், சபைக்காக, ஊழியத்திற்காக, வளர்ச்சிக்காக தோள் கொடுத்தவர்கள், துணை நின்றவர்கள், பக்கபலமாய் இருந்தவர்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மாதிரிகளாய் இருந்தவர்கள், பரலோகத்துக்கு மாதிரிகளாய் இருந்தவர்கள், பரிசுத்த கூட்டமாய் இருந்தவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? உடைந்து நொறுங்கி கீறி போய் தகர்ந்து கிடக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எந்த கல்?
அஸ்திபாரமாகிய கல். நீங்கள் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். கடைசி காலம் அஸ்திபாரம் நிர்மூலமாகிடக்கூடாது. நம்ம முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்கு இருந்த விசுவாசம், நமக்கு இருந்த பரிசுத்தம், நமக்கு இருந்த கீழ்ப்படிதல், நமக்கு இருந்த தேவ சமூகத்தில் இருந்த அந்யோன்ய ஐக்கியம், தேவனோடு தனித்து பல மணி நேரம் இருக்கிற அந்த அனுபவம், இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. ஆமென். நடந்தாலும் இருந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் சொப்பனத்துல கூட அந்நிய பாஷை பேசுறவங்க இருக்கீங்களா? எங்க வீட்டம்மா கேளுங்கன்னு சொல்லுவாங்க சில நேரத்துல. அப்படிலாம் நான் கடந்து வந்த பாதைகள் உண்டு. ஆமென். அவ்வளவு விழிப்பா இருப்பேன். எழுப்புறதுக்கு பக்கத்துல வருவாங்க, ஆவியில நல்லா தூங்கிட்டு இருப்பேன், கழுத்து பிடிச்சு தூக்கிடுவேன். அவ்வளவு, அதான் யாரோ என்கிட்ட வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தெரியும். அப்படியே தூக்கிடுவேன் தூக்கத்துல. கேட்டு பாருங்க சொல்லுவாப்புல. ஆவியில அவ்வளவு ஒரு விழிப்பா இருப்பதற்கு கர்த்தர் அப்படி என்ன வளர்த்து கொண்டு வந்தார். அப்போ ஆரம்ப வாழ்க்கை எல்லார்ட்டையும் ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும். இன்னைக்கு அது ஏன் வங்கி போகுது அப்படின்னு சொன்னா, நாம தான் அஸ்திபாரங்கிற ஸ்தானத்தை நம்ம மறந்துட்டோம். அல்லேலூயா. இது கர்த்தர் நம்மை கொண்டு கட்டுகிற ஊழியம், கர்த்தர் நம்மை கொண்டு கட்டுகிற திருச்சபை. திருச்சபைனாலே குடும்பம். சபை அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வீடு, அது ஒரு குடும்பம். நம்முடைய வீடு திருச்சபை தான். ஸ்தோத்திரம். நம்ம கூடி ஆராதிக்கிற ஜனக்கூட்டம் திருச்சபை. ஸ்தோத்திரம். இந்த ஜனக்கூட்டத்துக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. அதுக்கு கீழே அஸ்திவாரமா இருக்கக்கூடிய இந்த திருச்சபைக்கு பெலனாய், ஸ்தோத்திரம், இந்த திருச்சபை ஸ்தோத்திரம் கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடாய் அநேகருக்கு ஆறுதலுக்காகவும் பலத்துக்காகவும் நம்பிக்கைக்காகவும் பரிசுத்தத்துக்காகவும் நன்மையான வாழ்வுக்காகவும் பரலோகத்துக்காகவும் வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடம் தான் திருச்சபை. அந்த திருச்சபைக்கு நீங்களும் நானும் தான் யாரா இருக்கணுமா? அஸ்திபாரமா இருக்கணும்னு சொல்றார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு யாரு அஸ்திபாரம்? ஒருத்தர் கேட்டா சொல்லுவீங்க எங்க அப்பா சொல்லுவீங்க, ஒருத்தர் கேட்டா எங்க அம்மா சொல்லுவீங்க, இன்னொருத்தர் கேட்டா எங்க பாட்டி அப்படி சொல்லுவீங்க. ஸ்தோத்திரம் இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மை. அப்போ திருச்சபைக்கு அஸ்திவாரம் யார் அப்படின்னா மூலைக்கல் இயேசு கிறிஸ்து, அதோடு கூட இருக்கிற கற்களை போல என்று நம்மை குறித்து எழுதியிருக்கு. அப்ப நாம அஸ்திவார கற்களாய் இருக்கணும். 1 ராஜாக்கள் புத்தகம் 7:10 வாசிங்க. 1 ராஜாக்கள் 7:10. அஸ்திபாரம் ஆமா. அஸ்திபார கல் எப்படி இருந்துச்சு? 7 முழம் அவ்வளவு பெருசா இருந்திருக்கு அஸ்திபார கற்கள். அப்ப நீங்கெல்லாம் யாரு? பெரிய கல்லு. நான் சொல்றப்ப புரியல. உங்களுக்குள்ள இருக்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியல. 10 குடம் தண்ணியை சில நேரம் நமக்கு தூக்க முடியல. நான் அந்த பலத்தை சொல்லல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளை பார்த்து பயப்படுறது யாரு? உங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிற பரிசுத்தத்துக்குள், கர்த்தர் தந்திருக்கிற பரிசுத்தத்துக்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போதுதான் சாத்தான் பயப்படுறான். அப்போ உங்ககிட்ட இருக்கிற பலம் என்ன? நீங்க பெரிய கல்லு. உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அஸ்திபார கல் 7 முழம் நீளம், 10 முழம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு கல். இன்னொரு வசனம் வாசிக்க. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 5:17. வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர. ஆமென். இப்ப இயேசு ராஜா சொல்றாரு, இந்த நீதிபுரம் குட்டம் இந்த பகுதியில என் சபையை கட்டுவேன். இதை கட்டுறதுக்கு என்ன செய்ய? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய, வெட்டி எடுக்கப்பட்ட கல்லாகிய என் பிள்ளைகளை அஸ்திபார கல்லாக, ஸ்தோத்திர விலையேற பெற்ற கல்லாக, பெரிய கல்லாக அவர்களை மாற்று அல்லது கொண்டு வர சொல்லு. அப்ப நாம யாரா மாறணும்?
அஸ்திபார கற்களா மாறணும், விலையேற பெற்ற கல்லா மாறணும். நிறைய பேர் கூடுவாங்க. நான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. அவ்வளோ ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் வரும். அது நம்ம சோதனைக்காக வரக்கூடியது. சோதனையை ஜெயிக்கணும். ஆமே. சோதனம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம எந்த ஃபங்க்ஷன் போகக்கூடாது. கர்த்தருடைய ஆராதனை தான் நம்ம முக்கியப்படுத்தணும். வேதம் சொல்லுது. சோதனம். அஸ்திபாரமாகிய கல். அப்போ மூத்த கர்த்தருடைய பிள்ளைகள், மூத்த விசுவாச பிள்ளைகள் தான் அதுக்கு யாரு மாதிரி. கர்த்தருடைய திருச்சபையை கட்டுவதற்கு அஸ்திபாரமா நம்ம தான், ஆதாரமா நம்ம தான், சாட்சியா நம்ம தான், பலனா நம்ம தான் காணப்படணும்னு வேதம் சொல்லுது. பூமிக்குள்ள அஸ்திபாரமா போடப்பட்ட கல்லை கலத்தி எடுக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஆமே. உலகத்தில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையுள்ள ஆலயமாக அஸ்திவாரம் போடப்பட்டவர்களை அசைக்க முடியாது. ஏன்னா அது விசுவாசத்துல, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தின் விசுவாசத்துல ஆரம்பிக்கும். அதுதான் அஸ்திவாரமாகிய கல். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது. நம்ம அந்த அஸ்திவாரத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா, நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தை கண்ட அநேகர் கர்த்தரிடத்தில் வருவார்கள். ஆமென். அப்படிதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அஸ்திபார கற்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, ஆசாரியர்கள். 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் கட்டப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஆரம்பத்தில் நம்மளை கட்டுவித்து ஆசாரியத்துவ நிலைமைக்கு என்ன செய்றாரு? வளர்த்து கொண்டு வராரு. சொந்த ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், விலையேறப்பட்ட ஜனம், விசேஷமான ஜனம்னு நிறைய அவர்களுக்குரிய விசேஷ பெயர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம தான் அஸ்திபாரமா இருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா நம்முடைய ஜெபம், நம்முடைய உபவாசம், நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய மன்றாட்டு நிச்சயமா நம்முடைய குடும்பத்தை அசைக்க முடியும். ஆமென். கர்த்தர் ரட்சிப்பார். நம்ம அதுக்கு என்ன கிரயம் செலுத்துறோம், என்ன முக்கியத்துவம் செலுத்துறோம்? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தன்மை தான் மாற்றணும். ஆண்டவரே இவங்க அப்படி பண்றாங்க இப்படி செய்யறாங்க, நம்ம ஜெபிக்க கூடாது. நம்ம செய்ய வேண்டியதுல அவங்க பாவங்களை மன்னியுன்னு தான் ஜெபிக்கணும். தானியேல் ஜெபிக்கிறார் இல்லையா? தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல எரேமியா புத்தகத்தை வாசித்துட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே இவர்கள் பாவங்களை மன்னியும்னு ஜெபிக்காம, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக உம்மை நோக்கி கெஞ்சினதில்லை, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும்னு ஜெபம் பண்றார். தானியேல் ஒரு பெரிய பரிசுத்தவான். அப்போ பாவின்னு ஒரு நபரை நம்ம பிரிக்காம நம்மோடு அவர்களை இணைத்து நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சம் அவர்களுக்கு உண்டாகத்தக்கதாக நாம ஒரு திட அஸ்திபாரமாய் நின்று நம்மீது அவர்கள் நம்பிக்கை வைத்து கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அதிலே கட்டப்படுகிறவர்களாக. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்போ உங்க மூலமா எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வருவார்கள் என்பதை தான் நீங்க கணக்கு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். நமக்கே நேரம் போதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாத்த விட இந்த வேலை தான் பெரிய வேலை. இந்த வேலையை நம்ம உண்மையா செய்யணும். ஒருத்தருக்கு ஆண்டவரை நம்ம காண்பிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவில் கட்டுவதற்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அது எப்படின்னா, நாம அஸ்திபார கல்லாய் அசைக்கப்படாத ஒரு அஸ்திபாரங்களா இருந்தால் அநேகர் அதுக்கு மூலமா கட்டப்படுவாங்க. ஆமென். இப்ப எங்களை ஊழியத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா ஸ்தோத்திரம். அந்த நாட்கள்ல அப்படியே கர்த்தர் எங்களை உருவாக்குனார். அதுக்கு இடம் கொடுத்தோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை, நடந்த அந்நிய பாஷை, படுத்த அந்நிய பாஷை, ஊழியத்துக்கு போன அந்நிய பாஷை, வேலை செய்யற இடத்துல பைபிள். அந்த சாப்பிடுற நேரம் முடிஞ்ச உடனே அந்த கேப் இருந்தா அதை எடுத்துட்டு 2 அதிகாரம் வாசிக்கிறது, ஒரு பிரசங்கம் ஆயத்தம் பண்றது, டெய்லி 4 பேருக்கு 5 பேருக்கு சுவிசேஷம்.
அப்ப அன்னைக்கு அந்த உறுதி இருந்துச்சு. அந்த உறுதியினாலதான் கர்த்தர் என்ன செய்தார்? இந்த கல்லின் மேல் சபையை கட்டு, இந்த டேனியல் மேல் இந்த சபையை நான் கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ரா 6:3 வாசிங்க. எஸ்ரா 6:3. ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கோரேஸ் ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்தில் கட்டப்பட கடவது, அதன் அஸ்திவாரங்கள் எப்படி இருப்பதாக. அப்ப நாம அஸ்திவாரமான கல்லா இருக்கணும். அஸ்திவாரமா கல்லமா இருந்தா நம்ம எப்படி இருக்கணுமா? பலமா இருக்கணும். யாருடைய அவிசுவாசமும் நம்ம அசைக்க கூடாது. எந்த பாவமும் நம்ம அசைக்க கூடாது. எந்த வாயின் வார்த்தைகளும் ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிச்சிடக்கூடாது. உறுதியா இருக்கணும். அசையாத பர்வதமா இருக்கணும். கண்மலையிலிருந்து வெட்டப்பட்ட கல் என்று எழுதி இருக்கிறது. ஆமே. நம்முடைய நீள அகலம் நாம மிக பெரியவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அஸ்திபாரமான கல்லா இருந்தால் நம்ம பெரியவர்களாயிருப்போம், பதறாம இருப்போம், பலமுள்ளவர்களாயிருப்போம். ஆமே. ஏன் நம்மளால பலமா இருக்க முடியல? எப்பவும் பதட்டம், எப்பவும் சந்தேகம், எப்பவும் சஞ்சலம், எப்பவும் கண்ணீர், எப்பவும் பயம், எப்பவும் வேதனை. ஏன் அப்படின்னா இந்த அஸ்திபார கற்கள் என்பது உங்களுக்கு தெரியல. உங்க வீட்டுக்குள்ள எப்படி தைரியமா படுத்து தூங்குறீங்க? அஸ்திபாரம் இருக்கு. ஒருவேளை பூமி அதிர்ச்சி வந்தா கூட என்ன செய்யாது? அந்த நம்பிக்கை தானே. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் உங்களை அசைக்க கூடாது. குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் விசுவாச வாழ்க்கையை அசைக்க கூடாது. நீங்கள் அசைக்கப்படாத கண்மலையிலிருந்து வெட்டப்பட்ட அஸ்திபார கற்கள். நீங்கள் பலமுள்ளவர்கள், நீங்கள் பதறாதவர்கள், நீங்கள் பெரியவர்கள், நீங்கள் நிலையேறப்பட்டவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்க தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்றாருன்னா நாம என்ன கல்லா இருக்கணுமா? அஸ்திவார கல்லாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அலங்கரிக்கப்பட்ட கல்லாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அலங்கரிக்கப்பட்ட கல். லூக்கா சுவிசேஷம் 21:5 வாசிக்கலாம். அலங்கரிக்கப்பட்ட கல். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னார்கள். ஓகே, இங்க வாசிக்கிறோம் சிறந்த கல் இல்லையா? வாசிக்க மறுபடியும். பின்பு சிறந்த கற்களில் காணிக்கைகளினாலும். ஆமென். இங்க வாசிக்கிறோம் சிறந்த கல், அது அலங்கரிக்கப்பட்ட கல். நம்ம யாரா? அலங்கரிக்கப்பட்ட கல்லா இருக்க வேண்டுமா? தேவ ஆலயத்தினுடைய கல் அலங்கரிக்கப்பட்ட கல், அலங்கரிக்கப்பட்ட கல்லா இருக்கணும். ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் அந்த 11-12 வசனங்களை வாசிப்போம். வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவு அற்றவளே, இதோ நல்ல கவனிங்க, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திவாரமாக்கி உன் பல கனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட கல் என்று நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மை அலங்கரிக்கப்பட்ட கல்லாய் நாம் வைத்திருந்தால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதிலே நாம் பயன்படுகிறவர்களாய் இருப்போம் என்று இங்கே வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டு பெருங்காற்றில் அடிபட்டிருக்கிற ஜனத்துக்கு கர்த்தர் சொல்றது, உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி. அப்ப உன் கல்லுனா யாரு?
உன் பிள்ளைகள். ஆமென். அவர் உன்னிடத்துல வந்து உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதம் 147 வாசிக்கிறோம். அப்போ அலங்கரிக்கப்பட்ட கல்லாய் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் மாற்றுகிறதுல தேவன் கவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சந்தோஷத்தினால் அலங்கரிப்பார், மகிழ்ச்சியினால் அலங்கரிப்பார், பூரிப்பினால் அலங்கரிப்பார், பரிசுத்தத்தினால் அலங்கரிப்பார், சாந்த குணத்தினால் நம்மை அலங்கரிப்பார். கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அலங்கரித்து ஆலயத்தின் அஸ்திபாரங்களாய், ஆலயத்தினுடைய அலங்கரிக்கப்பட்ட கற்களாய் மாற்றுவார். 13ஆம் வசனம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஆமென். அலங்கரிக்கப்பட்ட கல்லா இருந்தால் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதி என்பது பரிசுத்தம். பரிசுத்தத்தினால் நீ அழகுபடுத்தப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை என்பது தீமை. கொடுமை என்பது சத்துரு நமக்கு விரோதமாய் கொண்டு வரக்கூடிய அழிவுகள். அவைகளுக்கு நீ என்ன செய்து விடுவாய்? தூரமாகி விடுவாய். ஏன்னா நீ அலங்கரிக்கப்பட்ட கல். உன்னை அசுத்தமாக்க சாத்தானால் முடியாது. நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் அவருடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்பாய். பயங்கிறது வராது. யாருக்குள்ள பாவம், பாவ எண்ணம், தீமை அல்லது தவறுகிற அனுபவம் இருக்குதோ அவங்களுக்குள்ளதான் பயமே இருக்கும். பயம் இல்லாத இருப்பாய். அப்ப நம்ம அலங்கரிக்கப்பட்ட கற்களா இருந்தால் நமக்கு என்ன இருக்காது? பயமே இருக்காது. அல்லேலூயா. நீங்க அலங்கரிக்கப்பட்ட கல்லாய் மாற வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியை அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்ட வருஷங்கள் எத்தனை உங்களுக்கு தெரியுமா? 1 வருஷம். ஒரு ராஜாவுக்கு ஒரு மணவாட்டி ஆயத்தப்படுத்துறதுக்கு கொடுத்த ஒரு வருஷம் எத்தனை? 1. ஏகாயின் வசமாய் ஒப்புவிக்கப்பட்ட எஸ்தர் ராஜாத்தியாகிய மணவாட்டியை மணவாளனாகி அகாஸ்வேருக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு. ஆனா நம்மை ஆண்டவர் அலங்கரிக்கிறார். அன்பினாலே, சாந்த குணத்தினாலே, மகிழ்ச்சியினாலே, சமாதானத்தினாலே, ஆறுதல்களினாலே, பசுத்தத்தினாலே, கீழ்ப்படிதலினாலே. ஆமெனா. இந்த அலங்காரம் நமக்குள்ள அலங்கரிக்கப்பட்ட கல். அலங்கரிக்கப்பட்ட கல் அநேகரை கவர்ச்சி என்ன செய்யும்? இழுக்கும். கர்த்தர் அண்டை இழுக்கும், தேவ பிரசன்னத்துக்குள்ள இழுக்கும். ஏன்னா அது திருச்சபையிலே வைக்கப்பட்ட கல். திருச்சபையிலே அநேகர் கவனிக்கக்கூடிய சாட்சிகளான கல். அதான் அலங்கரிக்கப்பட்ட கல். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 31-32. எலியா கட்ட அந்த செப்பனிடுகிற அந்த பலிபீடத்தை குறித்து சொல்லி இருக்கு. இஸ்ரவேல் என்னும் பெயர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 12 கோத்திரத்துக்கும் 12 கற்களை தெரிந்து கொண்டு எலியா செப்பற்றிட்ட பலிபீடத்திலே வைத்து அந்த 12 கற்களை கொண்டுதான் அந்த பலிபீடத்தை கட்டுறார். ஏற்கனவே பலிபீடம் கீழே இருக்கு, அதை செப்பனிட்டாச்சு. அதுக்கு மேல அந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்கி கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் முகங்குப்புற விழுவதற்கு அலங்கரிக்கப்பட்டதுதான் 12 கற்கள். சொல்லுங்க. அப்ப ஆலயத்துல நீங்க எப்படி இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்ட கல்லா இருக்கணும். ஆமென். அப்படி இருக்கீங்களா? நான் முக அலங்காரத்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஹேர் ஸ்டைல், லிப்டிங் அதெல்லாம் சொல்லல. ஆவிக்குரிய தேவ சாயலினுடைய அந்த மகிமை, அதை கொண்டுதான் தேவன் நம்ம அலங்கரிக்கிறார். அன்பினாலும் அமைதியுள்ள குணத்தினாலும்
சாந்தத்தினாலும் உங்களை அலங்கரித்துக் கொண்டு. அப்ப அடிக்கடி வீட்டுல எரிஞ்சு விடக்கூடாது. இல்ல, நீங்க கொஞ்சம் சிரிச்சு பேசினா அவங்களை என்ன செஞ்சிடலாம். சில நேரத்தில் ஐஸ் வச்சு நம்ம எவ்வளவு காரியத்தை சாதிக்கிறோம். ஏன் நம்ம அப்படி செஞ்சு போக கூடாது? கௌரவ பிரச்சனை அப்படி இருக்கக்கூடாது. மனைவினா ஒன்னும் சொல்லிடக்கூடாது. மனைவிதான் துணை, சொல்லதான் செய்வா. நலமானதை பிடிச்சுக்கிட வேண்டியதா. புருஷன் தான் தலை. நம்ம சொன்னதை அவர் கேட்டாலும் கேட்காட்டாலும் அவர் சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது. நான் சொன்னா நீங்க பரவாயில்ல, என்ன கூப்பிட்டு தனியா கேட்பீங்க. பைபிள் அப்படி சொல்லுது. அப்ப இந்த அலங்காரம் இருந்துச்சுன்னா அவர் மனைவி மேல பிரியமா இருப்பார், மனைவி அவர் மேல பிரியமா இருப்பார். இதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அலங்கரிக்கப்பட்ட அந்த தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மணவாளன் நம்ம மேல பிரியப்படுவார், மணவாட்டியும் மணவாளன் மேல பிரியப்படுவோம். ஆமென். அப்ப இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவன்னா நம்ம மேலதான் ஒரு ஜனக்கூட்டம் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் கட்டப்பட வேண்டும். அப்ப நாம யாரா இருக்கணுமா? அலங்கரிக்கப்பட்ட கல்லுகளா இருக்கணும். சில ஆளை பார்த்தா பேச மாட்டோம், முகத்தை திருப்பிடுவோம், சிரிக்க மாட்டோம், தோத்திரம் பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். மன்னிக்கிறது தான் அழகு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்களா, காசை வாங்கிட்டு காட்டி கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். யாருன்னு கேட்டா பிடிச்சு கொடுக்க மாட்டேங்காரு. ஏன்னா 11 சீசர்களும் சேர்ந்து போட்டு தள்ளிடுவாங்க. பேதுரு ஏற்கனவே கத்தி இடத்துல வச்சிருக்காரு. இயேசு காட்டி கொடுக்காம தோள்ல கை போட்டு, சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? மனுஷகுமாரனை முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறாய்? எப்படி கேட்டிருக்காரு பாருங்க. அவன் நல்ல இருதயம் உள்ள மனுஷன்னா, ஒரு அலங்கரிக்கப்பட்ட நிலையை எதிர்பார்க்கிற மனிதனா இருந்தா அழுது அங்கே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இருப்பான். இல்லையா? தோல்ல கை போட்ட அழுக வருமா வராதா? வந்துரும். ஆராதிக்கிறோம், அவருடைய அன்பை நினைச்சோம்னா கண்ணீர் வருதா இல்லையா? ஏன்? ஆகாதென்று தள்ளப்பட்ட நம்ம கர்த்தர் தூக்கி கையில வச்சு செதுக்கி உருவாக்கி அழகுபடுத்தி நம்ம வைத்து அவருடைய உள்ளங்கையில வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப அலங்கரிக்கப்பட்ட கல். 38ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய அக்கினி இறங்கினது. இல்லையா? 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அது சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. கல்லை கொண்டுதான் கட்டுறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் அக்கினி என்ன செஞ்சிட்டான்? நக்கி போட்டிருக்கு. அந்த அளவுக்கு தேவனுடைய அபிஷேகமானது அந்த பலிபீடத்துல இறங்கி இருக்கிறது. அப்ப அலங்கரிக்கப்பட்ட கல் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் நல்ல குணங்கள். இப்ப சொல்றேன் அபிஷேகத்தினால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆவியானவர் எங்கே அங்க விடுதலையும் உண்டு. மனதுல விடுதலை உண்டு, சரீரத்துல விடுதலை உண்டு, ஆத்மாவில விடுதலை உண்டு, இருதயத்துல விடுதலை உண்டு, எல்லாவற்றிலும் விடுதலை உண்டு. ஆமென். அபிஷேகம் வேணும். நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்ல துதிக்கணும், நல்ல சோதரம் பண்ணணும். சோதரம் கடந்த கால அனுபவம் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க. ஒரு தாத்தா இருந்தாரு, கடை வச்சிருந்தாரு, டீ கடை. சோதரம். பலசர கடை, டீ கடை. சோதரம். நைட்லாம் ஜோ பண்ணுவாங்களாம். ஃபுல்லா அந்நிய பாஷை தான். திடீர்னு பார்த்தா கடையை திறந்துட்டாராம். தமிழ்ல வார்த்தையே வரல, அந்நிய பாஷை பேசிட்டே இருக்காராம். கடையை திறந்து வச்சுட்டு கடைக்கு வர்றவங்க அங்க நின்றுவாங்களாம். ஏன் அப்படின்னா ஒருத்தர் பக்கத்துல வர முடியல. அபிஷேகம். சோதரம். எழுதி காட்டுவாங்க, ஜாமான் எடுத்து கொடுக்கறது. அபிஷேகம். சோதரம். ஒரு பிசாசு பிடிச்ச நபர் கடைக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க அதுல நின்று அலறி கீழே விழுந்து உருட்டு சும்மா நின்னாரு. அப்படிலாம் அபிஷேகம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது சமயத்துக்கு வந்துட்டு வர வேணும் அந்நிய பாஷை. ஆமாவா இல்லையா? சரியா தப்பா? அது தவறு. சமயத்துக்கு அந்நிய பாஷை வந்தா தவறு இல்லையா? எப்பவும் ஆவியில் என்ன செய்யணும்? ஆனலா இருக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் வந்து ஒரு பெரிய அலங்காரம். எண்ணெய் என்பது அபிஷேகம். அப்ப எண்ணெய் முக கலையை உண்டாக்குமா? அப்ப அபிஷேகம் தான் நமக்கு என்ன செய்யும்? ஆவிக்குரிய முகத்தினுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்தும். ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட எங்க சர்ச்சில் வந்து நடந்துச்சு, விசுவாசிகளா இருக்கல. அந்த கன்வென்ஷன் கூட நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஊழியத்துக்கு எல்லாம் கன்வென்ஷன் கூட்டத்துக்கெல்லாம் நிறைய 3 நாள் நிறைய ஆயுத வேலைகள் உண்டு, நிறைய ஜெபங்கள் உண்டு.
உபவாசங்கள் உண்டு, நிறைய வேலைகள் உண்டு, எல்லாம் செஞ்சுட்டு கடைசி நாள் அந்த பிரேயர் முடிகிற நேரத்தில் ஸ்தோத்திரம், எனக்கு அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கணும்னு ஆசை. ஸ்தோத்திரம், நமக்கு ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை. நிறைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்குது, ஆனாலும் ஒரு பயம். ஏன்னா நம்ம இப்பவும் சரிதான், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகிருக்கும். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, இன்னைக்கு இயேசு உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறாருன்னா முதல்ல கையை தூக்கிட்டு பண்ண போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட மறந்து போயிடுவாங்க. உங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது, இது இல்லையா? இதே போல ஒரு தன்மை அந்த நாட்களில் இருந்துச்சு. அப்போ ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, சொல்றோம் உங்ககிட்ட நல்ல தேவ கிருபை இருக்கு, ரட்சிக்கப்படாதவங்க வாங்க கை தூக்கிட்டா நீங்க போகக்கூடாது. மீறுதல்கள் தவறுகள் வந்து அது நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். ரட்சிக்கப்படாதவங்க முன்ன வாங்கினா நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படி சொல்லி விளக்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சரி நம்மளை ஆண்டு ஊழிய பாதையில உருவாக்க நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் போய் அந்த பாசத்தை முழங்கால் போட்டோம். முழங்கால் போட்டோன்னே அவர் கை வச்சு, நீங்க யாருக்கிட்டையும் தலையை கொடுக்க கூடாது, முதல்ல உங்க மேல ஒரு நல்ல விசேஷ அபிஷேகம் இருக்கு, உங்க கூட தேவன் இருக்கிறார், நீங்க போகும் இடமெல்லாம் ஆண்டவரோட உறவாடிட்டு போறீங்க இப்படி சொன்னார். அப்பத்தான் என்கிட்ட கர்த்தர் எப்பவும் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? எப்பவும் நம்ம முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம், நம்முடைய உள்ளத்தில் இருந்த துதி, இது உள்ளும் புறமும் நம்ம அழகுபடுத்தி காண்பிக்கும். ஆமென். அப்போ கர்த்தர் எந்த கல்லின் மேல சபையை கட்டுவார்னா, அலங்கரிக்கப்பட்ட கல் மேல. ஆமென், ஸ்தோத்திரம். அலங்கரிக்கப்பட்ட கல் மேலதான் கர்த்தர் சபையை கட்டுவார். வெளிப்படுத்தல் 21:18 முதல் 20 வரைக்கும் ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்தினுடைய மதில். ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்தினுடைய மதில். அதுல அந்த ஒரு வசனத்தையும் அந்த 2 வசனத்தையும் வாசித்துருவோம், சரியா? வாசித்து முடிச்சுக்குவோம். 18-20. அதன் மதில் பாருங்க, பரலோகத்தில், அதாவது புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் உருவாக்கின பிறகு கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்துக்கு போறாங்க இல்லையா, அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குமா? அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்கு கொப்பான சுத்த பொன்னா இருந்தது. நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபார வஜ்ரக்கல், 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சொர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. 12 வாசல்களும் 12 முத்துக்கள் இருந்தன. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம விலைக்கு போய் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அப்போ அஸ்திபாரத்தினுடைய கற்களும் மதில்களும் இப்படி அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போறோம் அங்க. அப்போ இங்க இருக்கிற ஆலயத்தினுடைய கற்களாகிய நாம் எவ்வளவாய் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். நம்ம அலங்கரிக்கப்பட்டா நாம தான் பளிங்கு கற்கள், நாம தான் விசேஷித்தவர்கள், நாம தான் விலையேற பெற்றவர்கள், நாம தான் விசேஷமானவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப நீங்க விசேஷம்னா நிறைய பொருள், வசதி, வாய்ப்பு அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய சாட்சிக்கும் ஏதுவாக உருவாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு நம்ம வரோம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி இருந்தாதான் நம்ம மேல கர்த்தருடைய திருச்சபை ஆகிய சபையானது கட்டப்படும். நம்மை கொண்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படுவாங்க, நம்மை கொண்டு 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, நம்மை கொண்டு 100 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக பிரசன்னமானது, அந்த எண்ணெய் ஆகிய அபிஷேகமானது அநேகரை நம் பட்சமாய் இழுக்கும். ஆமென். 3வது ஆயுதமாகிய கல். உங்களுக்கு தெரியும், நான் வார்த்தையும் சொல்ல, ஜெபிப்போம். எழுந்து நிற்கலாமா? முதல் கல் அஸ்திபாரமாகிய கல், 2வது கல் அலங்கரிக்கப்பட்ட கல், 3வது ஆயுதமாகிய கல். நீங்க தான் அந்த ஆயுதம். தாவீது கையில் இருந்த கூழாங்கல். சோத்திரம், நீங்க தான் அந்த ஆயுதம். ஆயுதமாகிய கல். நம்முடைய ஆயுதம் கிறிஸ்து இயேசு. இந்த ஆயுதமாகிய கல்லை நீங்க கையில் எடுத்தா கோலியாத்தை வீழ்த்தலாம். ஒரே ஒரு கல் தான், பெரிய பலசாலி, 40 நாள் மிரட்டான், பெரிய சாம்ராஜ்யம், ஒரு கூழாங்கல்லால் வீழ்த்தினான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அநேக சாம்ராஜ்யங்களை நீ அழிக்கணும்.
உனக்கு விரோதமாய் வரக்கூடிய சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தை நீ அழிக்கணும். அதுக்காக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிற ஆயுதமாகிய கல். நீதான் அந்த கல், நீதான் அந்த கல், நீதான் சத்துருவை விழத்தள்ள வேண்டிய கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களுடைய வாலிபம், அவர்களுடைய பராக்கிரமம் என்று எழுதியிருக்கிறது. அந்த வாலிபர்களை ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பலவானாய் மாற்றுவாராம். ஏன்னா வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிற கூழாங்கல். ஹல்லேலூயா. என்னை கொண்டு சிலரை கர்த்தர் ரட்சிக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், ஆமென், உன்னை கொண்டு நான் சிலரை ரட்சிக்க போகிறேன், உன்னைக்கு நான் பயன்படுத்த போகிறேன், உன்னை அலங்கரிக்கப்பட்ட கல்லாய் அநேகருக்கு மாதிரியாய் வைக்க போகிறேன், உன்னை அஸ்திவார கல்லாய் உறுதியாய் நிறுத்த போகிறேன். ஆமென். இனி நீ தள்ளாடுவது இல்லை, இனி நீ சோர்ந்து போவது இல்லை, நீ ஓடி போகிறவர் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தரே உன் வலப்பக்கத்தில் இருப்பார். நீ உறுதியாக்கப்பட்ட கன்மலையாய் இருப்பாய், நீ அசைக்கப்படாத பர்வதமாய் மாறுவாய். ஆமாண்டவரே, விலையேற பெற்ற கல். உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியல, ஆனா சாத்தா உங்களை துதிக்க விடாம தொந்தரவு செய்யறான், பயன்படுத்துறான். சோத்திரம். சாத்தா உங்களை ஏதாவது ஒரு தீமையான காரியங்களை உங்களை விழத்தள்ளி அந்த காரியங்களுக்குள்ள உங்களை நடத்துகிறான்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இடத்துல உங்களிடத்துல இருக்கு, உங்களுக்காக இருப்பது ஒரு விலையேற பெற்ற பாக்கியம். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட கல், நீங்கள் ஆலயமாகிய கல், அஸ்திபாரமாகிய கல். ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் அலங்கரிக்கப்பட்ட கல். நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆயுதமாகிய கல். இயேசுவே, ஓரபல ஷகதனலரி அந்தரபௌஷ்யாரபௌரபா. ஹல்லேலூயா. ஓரபகப ஷகபதலரதுனரபரிவா. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை பழிங்கோம் என்று சொல்லப்படுற விசேஷித்த கற்களும் ஆக்குவேன். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அவர் மேல நம்பிக்கையா இருங்க போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களிலே பெரிய கல்லு. நீங்க கல்லா இருந்தா ஒரு சேதம் வராது. உங்களை கொண்டு திருச்சபை கட்டுவார், உங்களை கொண்டு அநேகரை மீட்பார். அவர் உங்களை அலங்கரித்து அழகு பார்ப்பார்.
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கட்டுவார், உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளை கட்டுவார், உங்களை கொண்டு இந்த திருச்சபை கட்டுவார், உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களை கத்தர் ரட்சிப்பார். அவை உங்களை கொண்டு அநேகருக்கு கத்தர் சாட்சியாய் வைப்பார். உங்களை அநேகருக்கு அலங்கரித்து ஸ்தோத்திரம் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் வைப்பார். நிச்சயமாக ஆமென். இது ஒரு விலையேற பெற்ற கல் என்று கர்த்தர் உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டுவார்.